தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க ஓட்டு போட முடியும். ஸோ இப்போ இல்லை உங்கள் பெயர் இருக்கான்றதை எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை முதல்ல இருக்கு பாருங்கள், டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் ரிவிஷன் டு 2026. அதான் இப்போதைக்கு ஃபைனலாக இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக் பார்த்தா உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதி, உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ கேப்சா கோடை கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்க எல்லா ஊருமே கீழே ஷோ ஆகும். உங்கள் ஊர் சரியாக தெரியல அப்படின்னா சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ உங்கள் ஊர் எதுவும் அதுக்கு நேராக அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தாங்க உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடலாங்க. அதாவது இந்த ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் புதுசாக அப்ரூவல் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக அப்ளை பண்ணவங்க ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள் பெயர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் பெயர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.